வணக்கம் மக்களே. நேற்று பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 2 படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒன்று வாரிசு, இன்னொன்று துணிவு. ஸோ ஊரே ஒரு திருவிழா குளமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ இதில் சங்கடமான செயல் என்னென்னா, மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு தள்ளிக்கிட்டு தலைவனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்திலே வந்து அந்த படத்தை பார்த்தா மாதிரி என்னோட கருத்து மட்டும் இல்லை. ஸோ நேற்று நியூஸ் பார்த்த எல்லாருக்குமே அந்த கருத்தாக இருக்கும். ஸோ நான் நேரடியாகவே அதை பார்த்தேன். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரோகிணி தியேட்டரில் தான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்துச்சு. ஸோ நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை பார்க்கணுன்றது ஓகே தான், நம்ம அதை கொண்டாடணுங்கிறது ஓகே தான். ஒரு தலைவனை பார்க்கறது, ஒரு தலைவனை கொண்டாடுறது ஒரு ரசிகனுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் தன்னையும் தன் குடும்பத்தையும் வந்து பத்திரமா பார்த்துக்கிறது. ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேல பார்த்துருக்க இந்த பையன் வந்து பெரிய ஆளோ ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனோ, ஸோ இவன் இல்லைனா இவன் குடும்பம் வந்து ஈஸியாக சஸ்டெயின் ஆகிடும்ன்ற மாதிரியான பையன் கிடையாது. ரொம்ப மிடில் கிளாஸ். உங்கள் அம்மாவே வீட்டு வேலை செஞ்சு தான் வந்து இவனை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த பையன் நேற்று 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்து ரோகிணி தியேட்டர் வந்து தான் தலைவனை கொண்டாடணுன்ற ஒரு உத்வேகத்தில் நிறைய பேர் பண்ண தப்பையும் அவனே செஞ்சு இன்னைக்கு அவன் இல்லை. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரு அம்மாவா அந்த இடத்துலேருந்து ஒரு பையன் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்கிறத பார்க்கணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். படத்துக்கு போய்க்கிறோம், நாங்கள் எல்லாம் வேலைக்கு தான் போய்க்கிறான்னு நினச்சோம். ஆனால் 1000 ரூபாய் டிக்கெட் எடுத்துக்கின்னு அந்த வேலைக்கு அந்த சினிமாவுக்கு போய்க்கிறோம். எங்களுக்கு இதுதான் தெரியும். அப்புறம் இங்கேருந்து ஃபோன் வரதோடு தான் நாங்கள் எல்லாமே அலற அடிச்சுன்னு ஓடி வந்தோம். இன்னும் எங்களுக்கு ஒரு மாதிரி தான் சிம்பிள் அடி தான் சொன்னாங்க. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது குழந்தை அடிவயிற கலங்கி போய் உயிர்னாலுமே அறுந்து போய் தொங்குதுன்னு என் கண்ணால் பார்த்தப்பா. தயவு செஞ்சு சொல்கிறவங்க அத்தனை பிள்ளைங்களுக்கும் சொல்கிறேன், எல்லா குடும்பத்துக்காரங்களுக்கும் சொல்கிறேன். நான் உங்களுக்கு ரசிகருங்க இருங்க, குடும்பத்தை பாருங்க. உங்களுக்கு குடும்பத்தோட ரசிகர் முக்கியம் கிடையாது. இருக்கலாம் ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க. ரசிகர் வந்து சோறு போட போறது கிடையாது. நானும் புருஷனை எழுந்துட்டு தான். என் வீட்டுக்காரன் வந்து விஜய் ரசிகர் தான். ஆனா எங்களுக்கு இப்ப யாரும் வந்து சோறு போடல. நான் தான் இப்போ வீட்டு வேலை செய்து நானே சாப்பிட்டுக்கிறேன். ரசிகர் இருக்கலாம், ரசிகர் இருந்தா காலத்துக்கும் சோறு போட்ட மாட்டாங்கப்பா. உங்க உயிரை நீங்க பாதுகாப்பு பண்ணிக்கோங்க. உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்க காலில் கூட விழுந்துக்கிறேன். நான் வயசு பசங்க காலில், நான் பெரிய மனுஷாட, நீங்க பெரியவங்களா கூட இருந்துக்கோங்க. உங்க காலில் உயிரை நான் ஒரு குடும்பத்தையும் நினைச்சு பார்த்து அவங்கவுங்க துக்கத்தை அவங்கவுங்க இதுவே தங்கச்சியை வாழ வைக்கணும், தம்பியை வாழ வைக்கணும்னு யோசிச்சு அப்புறம் உங்க குடும்பத்தை வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஆனால் ஒரு பையங்கிறது அவன் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குடும்பத்தையே சமாளிக்கணும். இன்னைக்கு அவன் அவங்க அம்மாவை பார்த்துக்கணும், நாளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் ஒய்ஃபை பார்த்துக்கணும், குழந்தைன்னு ஒன்று பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைய பார்த்துக்கணும். ஸோ இவ்வளோ இருக்கு அவனுக்கு கடமை. ஒரு 20 வயசு பையனா இன்னைக்கு அவன் இல்லைன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த டிக்கெட்டே அவன் வேலைக்கு போய் தானே போனான். அவன் வேலைக்கு போயிட்டு நைட்டு வேலைக்கு போயிட்டு நேற்று நைட்டு போயிட்டு காசு வாங்கி அப்படியே போயிட்டான் அவன் வேலைக்கு. அவனை வீட்டிலேருந்து வீட்டு காசு வாங்கலாம், அவன் சொந்த காசில் வாங்கி போனான். இப்போ அவனுக்கு காசு யாருமே இல்லை. உங்களை முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறது தான் அவங்க ஃபேமிலிக்கு பண்ணுங்க. பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பொண்ணை வச்சு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்கள முடிஞ்சா பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு நீ யாருமே இல்லை. அந்த பையனை விட்டான். நீங்கள் தான் எதனா பண்ணி சொல்லித்தரணும். அவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லணும். அதனால் ஸோ லைஃப் இதுதான் அப்படின்னு யாரும் முடிவு எடுத்துக்கிட்டு அதோட எண்டை தேடி ஓடாதீங்க. லைஃப் இன்னும் நிறைய இருக்குது, நிறைய கொண்டாடணும், நிறைய பேரை பார்க்கணும்.